நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபீல் குட் படம். லண்டன்லயே பொறந்து வளர்ந்த பேத்தி, இந்தியால பொறந்து வளர்ந்து இந்திய கலாச்சாரப்படி வாழ்ந்த தாத்தா. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வாழ வேண்டிய நிலைமை வரும்போது நிறைய முரண்பாடும் பிரச்சனைகளும் வரும். அப்புறம் ஒரு எதிர்பாராத இழப்பு. இதையெல்லாம் தாண்டி கடைசியா இந்த பேத்திக்கும் தாத்தாவுக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாச்சா இல்லையான்றத எமோஷனலா முடிச்சிருக்க கதை தான் பீனி அண்ட் ஃபேமிலின்னு 2024 வெளியான இந்த அருமையான படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தை பார்த்துட்டு கடைசி அட்லீஸ்ட் உங்க தாத்தா பாட்டியோட பேரையாவது கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து நடுராத்திரில ஓடி போறத தான் காட்டுறாங்க. அவ ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவோட வீதிகள்ல இல்ல, லண்டனோட வீதியில. ஓடுனவ ஒரு லெவலுக்கு மேல ஒரு இடத்துல நின்று கோவமா கத்துவா. ஏன் இவ இப்படிலாம் பண்றா? இவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 மாசம் முன்னாடி இவளோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. அப்பெல்லாம் ஹீரோயின் ரொம்ப ஜாலியா இருப்பா. ஹீரோயின பத்தி சொல்லணும்னா அவளும் அவளோட குடும்பமும் இந்திய வம்சாவளிய பூர்வீகமா கொண்ட ஒரு இந்திய குடும்பம் தான். ஆனா லண்டன்ல செட்டில் ஆனவங்க. அப்பா அம்மா 2 பேரும் ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் லண்டன்ல தானே பொறந்து வளர்ந்திருக்கா. அதனால அங்க உள்ள பணக்கார பிள்ளைங்களோட பழகுறது, அங்க உள்ள கலாச்சாரத்துக்கு ஏத்தபடி கொஞ்சம் தம்மு தண்ணின்னு வேற மாதிரி இருப்பா. ஆனா ரொம்ப நல்லவ. இப்ப கூட அம்மா அப்பாவுக்கு தெரியாம பாத்ரூம்ல உட்கார்ந்தா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு ராப் சாங் வேற ஓடிட்டு இருக்குது. அந்த சாங்ல ஒரே கெட்ட வார்த்தையா வருதுங்க. இதெல்லாத்தையும் வெளிய இருக்கிற அப்பா கேட்டுட்டு, என்ன இந்த பாட்டுல ஒரே கெட்ட வார்த்தையா வருது, அந்த மாதிரி பாட்டையே இவ கேக்குறான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அம்மாவும் இந்த காலத்துல இததான் சகஜம், எல்லா ராப் சாங்கும் இப்படித்தான் வருது, ஏன் என்கிட்ட வந்து இத பத்திலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு கிட்ட நீங்களே நேரடியா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாத்ரூம்குள்ள சிகரெட் பிடிச்சால நம்ம ஹீரோயின், அந்த புகை வெளியே வரக்கூடாதுன்னு கதவுக்கு கீழே துணிலாம் போட்டு செட் பண்ணிருக்கா. ஒரு வழியா புடிச்சு முடிச்சிட்டு கமுக்கமா வெளியில வருவாங்க. அப்பா கொஞ்சம் பொண்ணு கிட்ட அந்த சாங்க பத்தி எல்லாம் பேச தயங்குவாரு. ஆனா அம்மா போட்டு உடைச்சிருவாங்க. ஏமா நீ ஏதோ ராப் சாங் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே, அதுல ஒரே கெட்ட வார்த்தையா இருக்காம், அதுவும் குறிப்பா நிறைய எஃப் வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்களாம், அதெல்லாம் கேட்க உங்க அப்பாவுக்கு பிடிக்கலையா, அத பத்தி தான் உன்கிட்ட சொல்ல திணறிட்டு இருக்காருன்னு அம்மா போட்டு உடைச்சிருவாங்க விஷயத்த. ஆனா பதிலுக்கு பொண்ணும், அப்பா எனக்கு புரியுது, நீங்க இந்தியால ரொம்ப பாரம்பரியமா ஒரு மிடில் கிளாஸ்ல தான் பிறந்து வளர்ந்து வந்திருக்கீங்க, ஆனாலும் நான் வளர்ந்தது லண்டன்ல தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்கன்ற மாதிரி கூலா சொல்லிட்டு போயிடுவா. அப்பாவாலையும் வேற எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் பிறந்து வளர்ந்த இடமும் விதமும் வேற. பொண்ணு பிறந்து வளர்ந்தது லண்டன்ல. அவ கூட படிக்கிற பிள்ளைங்க, அவ வயசு பிள்ளைங்க எல்லாம் லண்டன்ல ரொம்பவே மோசமா இருப்பாங்க. ஹீரோயினாவது ஓரளவுக்கு அப்பா அம்மா பேச்ச கேப்பா. பெருசா அவளோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிக்கலாம் மாட்டா. இருக்கிறதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குருவா. அதனால அப்பாவுமே ரொம்ப பொண்ண கண்டிக்க விரும்பல. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. போற வழியில இவளுக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் ஒரு இந்தியன் பையன் தான். அவனையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. அவன் ரொம்ப பணக்கார பையன்லாம் கிடையாது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணுன்றதுக்காகவே காஸ்ட்லியான நிறைய பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் அப்படி கிடையாது. குடும்பத்தோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே வாழ்வான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டைப். அப்புறம் 2 பேரும் கிளாஸுக்கு போனா அங்க ஒரு நாடகத்துக்கு ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும். அந்த குரூப்ல நம்ம ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் தான் இருக்காங்க. அப்பதான் முக்கியமான இன்னொரு கேரக்டர் வரும். அவன் தான் நம்ம ஹீரோயினோட கிரஷ். அவனும் ஒரு இந்தியன் பையன் தான். அவனுக்கு பெருசா நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவன ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து அவ வீட்ல பார்ட்டி இருக்குன்னு ஹீரோயினையும் ஃப்ரெண்டுகாரனையும் இன்வைட் பண்ணுவா. ஹீரோயினோட கிரஷை இன்வைட் பண்றா. முதல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னாலும் கிரஷ் ஏன்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீயும் பார்ட்டிக்கு வாயேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் நம்ம ஹீரோயின் கிட்ட. உடனே ரொம்ப சந்தோஷத்தோட பார்ட்டிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டா. அதுவும் அவன் வருவான்ற ஒரே காரணத்துக்காக தான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்தியால இருந்து போன் வந்திருக்கு. போன் பண்றது ஹீரோயினோட தாத்தா. அவரு ஒரு ரிட்டையர் ஆன ப்ரொஃபசர் தான். அவரும் அவரோட ஒய்ஃபும் அடுத்த வாரம் கிளம்பி பையனையும் பையனோட குடும்பத்தையும் பாக்குறதுக்கு லண்டன் வராங்களாம். அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருக்காரு. இத கேட்டதும் ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்க வந்து தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ஸ்கூல் முடிச்சதும் வேக வேகமா வீட்டுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக இவகிட்ட ஏற்கனவே ஒரு பழைய கோட் இருக்கும். அதுல கொஞ்சம் எம்ப்ராய்டரி எல்லாம் இவளே போட்டு நல்லா அழகா மாத்தி அதை தான் அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு போவா. அங்க போனா கிரஷ் வந்திருப்பான். இவளுக்கு பாக்க பாக்க ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இன்னொரு பொண்ணும் வரா. அவ யாருன்னா அந்த கிரஷ் இருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க. ஆனா அவ வந்து நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்து இவளை இன்சல்ட் பண்ணி பேசிட்டே இருப்பா. அதை நினைக்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தா கூட வெளியே காட்டிக்க மாட்டா. அப்புறம் அந்த பக்கம் பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் அப்பா அம்மாவும் வேலை விட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் ஒய்ஃப் மாமனார் ஊர்ல இருந்து போன் பண்ணதை பத்தி கேக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அப்பா அம்மா ஊர்ல இருந்து லண்டனுக்கு வந்து தங்க போறதா சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன்னா இவங்க வீட்ல 2 ரூம் தாங்க இருக்கு. ஒரு ரூம்ல ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் தங்கி இருக்காங்க. இன்னொரு ரூம்ல ஹீரோயின் தங்கி இருக்கா. எப்ப ஊர்ல இருந்து மாமனார் மாமியார் 2 பேரும் வந்தாலும் ஹீரோயினோட ரூம்ல
அவ கூட தான் சேர்ந்து தங்குவாங்களாம். முன்னாடி சின்ன பொண்ணா இருந்திருக்கா. ஆனா இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா இல்லையா? அதுவும் ஃபைனல் இயர் வேற படிக்கிறா. அவளுக்கு நெறைய ப்ராஜெக்ட், எக்ஸாம்ன்னு நெறைய படிக்க வேண்டியது இருக்காம். இந்த நேரத்துல அவ ரூம்ல மாமனார், மாமியார் வந்து தங்குனா அவளோட தனிப்பட்ட அந்த ஸ்பேஸ் அவளுக்கு இல்லாம போயிரும் இல்லையா? அவ எப்படி படிப்பா? எப்படி ஒரு வயசு பொண்ணு இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான்னு புருஷன்கிட்ட கேட்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்லயும் தான் ஒரே ஒரு பெட்ரூம் இருந்தது. அதுல தான் எங்க அப்பா டியூஷன் எடுத்தாரு. சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு போவாங்க. நான் படிக்கலையா? நல்ல நிலைமைக்கு வரலையா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லங்கிறாரு. பொதுவா இது இந்திய குடும்பங்கள்ல சாதாரணம் தான். சின்ன இடமா இருந்தா கூட நெறைய பேர் இருந்துப்போம். ஆனா வெளிநாட்ல சின்ன பிள்ளையில இருந்து எல்லாம் தனி ரூம்ல தான் தங்குவாங்க. அதனால தான் ஹீரோயினோட அம்மாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. ஆனா ஹீரோயினோட அப்பா இருக்காரே, அவருக்கு அவங்க அம்மா, அப்பான்னா ரொம்ப உயிரு. அவங்க நல்லபடியா இங்க வந்து தங்கணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு அத பத்தி தான் அவரு அதிகமா யோசிக்கிறாரே தவிர, பொண்ண பத்தி பெருசா யோசிக்கல. பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கட்டும்னு தான் சொல்றாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஹீரோயினோட அம்மாவும் பெருசா எதுவும் பேசிக்கல. அப்ப நீங்களே உங்க பொண்ணுகிட்ட இத பத்தி பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ போயிருக்க அந்த பர்த்டே பார்ட்டில கேக் வெட்டலான்னு எல்லாரும் கூடுவாங்க. அப்பதான் அவ யாருக்கு பர்த்டேன்றதையே பாக்குறா. பர்த்டே ஆக்சுவலா ஒரு பூனைக்குட்டிக்கு தான். இத பார்த்ததும் அவளுக்கு கடுப்பா இருக்கும். டேய் இந்த பூனையோட பர்த்டேவுக்காடா என்னை மெனக்கெட்டு கூட்டிட்டு வந்தேன்னு ஃப்ரெண்டுக்காரன்ட்ட வேற கேப்பா. என்ன அசால்ட்டா பூனைன்னு சொல்லிப்புட்ட? இந்த பூனைக்கு இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களாம். இந்த பார்ட்டிக்குலாம் நம்ம வந்தது நம்மளோட பெரிய பாக்கியம்னு அவன் சொல்லுவான். அப்புறம் பார்ட்டியும் நல்லா போயிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. நடுராத்திரி 1 மணி ஆச்சாம். இன்னும் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கா. இன்னும் நீ வீட்டுக்கு வரலையான்னு அம்மா போட்டு கத்துறாங்க பொண்ண. ஆனா நடுராத்திரி 1 மணிக்கு வெளியில பார்ட்டில இருக்கிறது பொண்ணுக்கு பெரிய விஷயமாவே படல. ஏம்மா கத்துறீங்க? நான் தனியாவே கேப் புடிச்சு வீட்டுக்கு வந்துர்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறா. கடைசி அம்மா ஃபோன வைக்கிறதுக்கு முன்னாடி, இத பாரு பார்ட்டில குடிக்க கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு தான் ஃபோன வைக்கிறாங்க. இவளும் ஓகேன்னு சொல்லிடுவா. அம்மா, அப்பா சொல்றத கேட்கணும்னு தான் இவளும் நெனைக்கிறா. ஆனா ஃபோன வச்சுட்டு திரும்பி பார்த்தா, நம்ம ஹீரோயினோட கிரஷ் இருக்கான் இல்லையா? அவன் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் எல்லார் முன்னாடியும். இது அந்த பார்ட்டில ரொம்ப சகஜமா நடக்குது. இத பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அந்த கடுப்புலயே போயி சரக்கு அடிக்க கூடாதுன்னு நெனச்சவ நல்லா குடிச்சிருவாங்க. குடிச்சவ பார்ட்டில என்ன பண்ணான்னு தெரியல. எப்ப வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. ஆனா காலங்காத்தால வீட்ல தான் இருக்கா. இன்னொரு பக்கம் அம்மா ரொம்ப கோவமா அப்பா கிட்ட வந்து, இவ பார்ட்டில குடிச்சா இல்லையா? அந்த போட்டோஸ எல்லாம் காட்டுறாங்க. உங்க பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? ஹை ஸ்கூலோட ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கிறா. நெறைய எக்ஸாம் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு. அத பத்தியெல்லாம் யோசிக்காம எப்ப பார்த்தாலும் பார்ட்டி, குடின்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறா. இத பத்தியெல்லாம் உங்க பொண்ணுகிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்பாவும் நீ ஏன் இத பத்தி பொண்ணுகிட்ட பேசலாமேன்னு கேட்டா, ஏற்கனவே நான் பேசுனதுனால எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபைனல் இயர் எக்ஸாம்ல இவ நல்ல மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சா தான் நல்ல காலேஜ்ல படிக்க முடியுமாம் பொண்ணு. மார்க் கம்மியா எடுத்துட்டா எப்படி நல்ல காலேஜ்ல படிக்க முடியும்? இவளோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஏன் உங்க பொண்ணுக்கு அத பத்திலாம் புரிய மாட்டேங்குதுன்னு வேற அம்மா ரொம்ப புலம்பிருவாங்க. உடனே அப்பாவும் பக்குவமா பொண்ணுக்கு எடுத்து சொல்லலாம்னு அவகிட்ட போய் பேசலாம்னு ஆரம்பிப்பாரு. அதுக்குள்ள இந்தியால இருந்து ஹீரோயின் பாட்டி கிட்ட இருந்து அப்பாவுக்கு போன் வந்துருதுங்க. அவங்க லண்டனுக்கு கிளம்பி வரப்போறாங்க இல்லையா? அதுக்காக என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்? பையனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமான்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பேத்தி பக்கத்துல இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு அவங்களும் போன குடுக்க சொல்லுவாங்க. இவ வேணான்னு சொல்லிட்டு இருக்கா அப்பா கிட்ட. அப்புறம் ஒரு வழியா வாங்கி பேசுவா. பாட்டி அப்பதான் ஊருக்கு வரத அவகிட்ட சொல்லுவாங்க. கேட்டதும் அவளுக்கு ஷாக்கு. என்ன வந்தா இவ ரூம்ல தானே 2 பேரும் தங்குவாங்க. என்ன இது இவங்க எதுக்கு இப்ப இங்க வராங்கன்னு அப்பா கிட்ட சைகையிலே கத்துவா. அப்புறம் போன வச்சதுக்கு அப்புறமா என்னப்பா இது எனக்கு ஃபைனல் எக்ஸாம்லாம் வருது. எனக்கு ஒரு பிரைவசி வேணாம், தனி ரூம் வேணாம். எதுக்கு இவங்கள இப்போ இங்க வர சொல்லிருக்கீங்கன்னு அப்பா கிட்ட சண்டை போடுறா. அப்பா ஆரம்பத்துல மெதுவா சொல்லி பாப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டு, ஆமா நீ ரொம்ப படிச்சு கிழிச்சிட்ட. நீ படிக்கிற படிப்புல அப்படியே பூமி பொளந்துற போது பாரு. அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஹால்ல ஒரு டேபிளையும் சேரையும் போட்டு வைக்கிறேன். அங்க வந்து படிம்மா. ஒண்ணும் குறைஞ்சு போயிடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். நீங்க ஏன் உங்க அப்பா அம்மாவ பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னு ஹீரோயின் அவ அப்பா கிட்டயே சொல்லுவா. ஐயோ இது பயம் கிடையாதுமா, என் அப்பா அம்மா மேல இருக்க மரியாதைன்னு அப்பா சொல்லிட்டு இருப்பாரு மக கிட்ட. அப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் வீட்டை கொஞ்சம் மாத்துவாங்கங்க. எதெல்லாம் இந்தியால இருந்து வர ஹீரோயினோட தாத்தா பாட்டிக்கு பிடிக்காதோ அத எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹால்ல ஒரு அலமாரி முழுக்க கிளாஸா இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு புக்ஸ வைப்பாங்க. ஹீரோயினோட ரூம்ல கூட சின்னதா ஒரு பூஜை ரூமையும் செட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட தாத்தா பாட்டி இந்தியால இருந்து லண்டனுக்கு வர அந்த நாளும் வரும். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அப்பா கரெக்டா ஹீரோயினோட அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு. அந்த அம்மா வேக வேகமா எந்திரிச்சு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மாமனார் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி சல்வார் போட்டுக்கிட்டு நெத்தியில பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு வந்ததும் மாமனார் மாமியார் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. வந்தவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஹீரோட்டோட ரூமுக்குள்ள போய் தங்கவும் வச்சிருவாங்க. அது
ஹீரோயினோட ரூம் தானே. அங்க ஒரு ராப் சிங்கரோட போட்டோவ அவ ஒட்டி வச்சிருப்பா செவுத்துல. அத பாத்துட்டு இது யாருன்னு தாத்தா கேட்பாரு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இவர் ஒரு டாக்டர்ன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பாட்டு கிட்டலாம் தாத்தாவுக்கு பிடிக்காது போல. அவர் இந்தியால புரொஃபசரா இருந்து ரிட்டயர் ஆனவரு. படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கிறவரு. சோ மகள பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு அப்பா. இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி வந்திருக்க அன்னைக்கு கூட டைமுக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வரமாட்டா. வெளிய ஃப்ரெண்டுகாரங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பா. ரொம்ப லேட்டா தான் அன்னைக்கும் வீட்டுக்கு வருவா. இதுல அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் மக மேல. அப்புறம் தாத்தா பாட்டிக்கு பேத்திய பார்த்ததும் சந்தோஷமா இருக்கு. எங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ வேணாம் வேணான்றா. பாட்டி ரொம்ப அன்பா செல்லமா நடந்துக்கறாங்க. ஆனா தாத்தா கண்டிப்பானவரா இருக்காரு. பேத்தி கிட்ட வந்ததுமே ஒரு ரூம்ல ஒருத்தரோட போட்டோ பார்த்தனே அது யாருன்னு கேட்டுருவாரு. அப்பா டாக்டர்னு சொல்லி வச்சது இவளுக்கு தெரியாது இல்லையா? அதனால இவ ராப் சிங்கர்ன்ற உண்மைய சொல்லிடுறா. தாத்தாவுக்கு அந்த பாட்ட பத்திலாம் எதுவும் தெரியாது, புரியாதுங்க. அப்புறம் இவ ஒரு பாட்டையும் பாடி காட்டுவா. பாட்டி அழகா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா தாத்தா, என்ன இது எங்க ஊர்லலாம் 2 2 4 4 2 8ன்னு வாய்ப்பாடு சொல்ற மாரி தான் இருக்கு. அப்படி ஒண்ணும் ஸ்பெஷலா அந்த பாட்டுல இல்லையேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாரி பக்கு பக்குன்னு இருக்கும் உள்ளுக்குள்ள. எப்படியாவது பொண்ண சாப்பிட வச்சு இங்க இருந்து சீக்கிரம் அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பொண்ணோட பழக்கவழக்கம், பிஹேவியர்லாம் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையா போயிரும் போல. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா நடு ராத்திரி தாத்தா பாட்டிலாம் தூங்குனதுக்கு அப்புறம் அப்பாவ பாக்குறதுக்காக பொண்ணு வந்திருப்பா. அப்பா முன்னாடி சொன்ன மாதிரியே அவ படிக்கிறதுக்காக ஹால்லயே டேபிள் சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஹீரோனோட பாட்டி இந்தியால இருந்து வரும்போது அவளுக்காக ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்தாங்களாம். அத கொண்டுகிட்டு தான் அப்பாவ பாக்க வந்திருக்கிறா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் பாட்டி சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன்னு வேற அப்பா கிட்ட சொல்றா. அப்பாவுக்கு இப்பதான் அப்பாடான்னு இருக்கு. தாத்தா பாட்டி எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, நான் அவங்க இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. அப்பாவுக்கு இத கேட்டுதான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப வரைக்கும் கதையில எல்லாமே நல்லாதாங்க போகுது. ஆனா மறுநாள்ல இருந்துதான் தாத்தா பாட்டி காலங்காத்தால எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க ரூம்ல. இவ எப்பவும் லேட்டா எந்திரிக்கிற கேஸ். இவளால தூக்கம் கெட்டத தாங்கவே முடியாது. அப்புறம் யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல உட்கார்ந்து சிகரெட் பிடிப்பா இல்லையா? தாத்தா ஏன் இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன்னு கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. பாட்டி இவ மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வெளியில போனா, இல்ல இல்ல இதெல்லாம் போட்டுட்டு வெளியில போக கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள யார்கிட்டயும் இவளால நிம்மதியா போன் கூட பேச முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு தனிப்பட்ட இடமே இருக்காது அந்த வீட்ல. எந்நேரம் பார்த்தாலும் ஃப்ரெண்டுக்காரன் கூட வெளியவே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஹீரோனோட பாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்க இவளோட ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இந்த ஃபேஷனுக்கு அங்கங்க கிழிஞ்சு ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, அதோட பேரு ரிப்டு ஜீன்ஸா. அதையெல்லாம் தச்சு வச்சிருவாங்க. அதோட விடாம எல்லாத்தையும் நல்லா தச்சுட்டேம்மா, ஆனாலும் இத வெளிய போட்டு போகாத, வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கோன்றாங்க. அவளுக்கு ஆண் கத்தன் போல இருக்கும். உடனே அம்மாவுக்கு போன் பண்ணி கத்துவா. என் ட்ரெஸ் எல்லாம் பாழா போச்சு. ஒண்ணு அவங்கள அனுப்புங்க, இல்லன்னா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கடான்னு கத்துறா. இப்படிதான் தினமும் நம்ம ஹீரோயினுக்கு தாத்தா பாட்டியால எக்கச்சக்க தலைவலி. இவளுக்கு ஒரு விஷயம் அவங்க கிட்ட பிடிக்கலனா, அத பிடிக்கல இப்படி பண்ணாதீங்கன்னு கோவமாவோ இல்ல பக்குவமாவோ இவளால சொல்ல கூட முடியல. ஏன்னா அப்படி சொன்னா அவ்வளவுதான், அப்பாவுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனால எல்லா உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமுறிக்கிட்டு இருப்பா. அப்ப ஒரு நாள் திடீர்னு ஹீரோனோட பாட்டிக்கு நடுராத்திரியில உடம்பு முடியாம போயிருங்க. மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அந்த பாட்டிக்கு நுரையீரல்ல பாவம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால தாத்தாவும் பதறி போய் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த நடுராத்திரியில ஹீரோயினை காணோம் ரூம்ல. உடனே தாத்தாவும் ஹீரோயின் அம்மா அப்பாவோட ரூம் கதவை தட்டி பொண்ணை காணோம் எங்க போனான்னு கேட்டா அவங்களுக்கே பாவம் அந்த விஷயம் இப்பதான் தெரியுது போல. ஆனா அதை சொல்ல முடியுமா? ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக வெளியில போயிருக்கா, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு அம்மா சமாளிக்கிறாங்க. அப்பாவும் சேர்ந்து போய் சொல்லுவாரு. உடனே தாத்தாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அப்ப நடுராத்திரி 3 மணி. இந்த நைட்ல யாரு பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவா? இதெல்லாம் என்னடா பழக்கம்? அவ வந்தது என்னைய பார்க்க சொல்லுன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாருங்க. உடனே அம்மாவும் பொண்ணுக்கு போன் பண்ணி பாப்பாங்க. ஆனா அவ எங்க இருக்கா தெரியுமா? அவளோட இந்தியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா கூடவே, அவனுக்கு அன்னைக்கு பர்த்டேங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. அதுவும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இவளோட கிரஷும் வந்திருக்கான் கூட. ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரியல. இதுதான் சாக்குன்னு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோனை போய் அவங்கிட்ட பேச சொல்றான். அதனால இவளும் போய் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த பார்ட்டில நல்லா ஜாலியா கேம்ஸ் எல்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரஷோட இப்படி ஃப்ரெண்ட்லியா பழகணும் பேசணும்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் ஆசை போல. அது இன்னைக்கு நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. இதுல அவளோட கிரஷ் வேற நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் பார்ட்டில. நம்ம ஹீரோயின் தான் அவனை கூட இருந்தே பாத்துப்பாங்க. அந்த நேரத்துல தான் அம்மா கிட்ட இருந்து போன் வரும். நான் பார்ட்டில இருக்க, வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சிருவா. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறா. ஆனா இப்ப கண்டுபிடிச்சு எங்க இருக்க எப்ப வருவேன்னு கேட்டா கூட அவங்க மேலதான் கோவப்படுறா. அப்புறம் ஒரு வழியா கிரஷ நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவ ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருப்பா நடுராத்திரியில. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. வீட்டுக்கு வந்தாதான் தெரியுது வீட்டு சாவியை எடுத்துட்டு வரலன்னு. அப்புறம் அம்மாவுக்கு தான் போன் பண்ணி நான் வாசல்ல நிக்கிறேன், கதவை வந்து திறந்து விடுங்கன்னு சொல்றா. அப்புறம் கதவை திறந்தா சத்தம் கேட்காம பொண்ணு அவங்க
ரூமுக்கு கூட்டிட்டு போய் திட்டுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கேட்டா மட்டும் விட போறீங்களா? எங்க போற? யாரோட போற? பசங்களோட பார்ட்டியா? இல்ல பொண்ணுங்களோட பார்ட்டியான்னு என்கிட்ட 1000 கேள்வி கேட்கிறீங்க. என் வயசு பிள்ளைங்கலாம் நல்லா சுதந்திரமா என்ஜாய் பண்ணும்போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு?" அவ ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சுருவா. அதுக்கு அப்பாவும் அம்மாவும், "நீ இப்படிலாம் நடந்துக்கிறது தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொன்னா, நான் பாட்டிக்கு லேட்டா போயிட்டு வந்தது பிரச்சனையா? இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றது பிரச்சனையானா?" அதுக்கு ஒரு சண்டை. மாறி மாறி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல தாத்தா வேற வந்து பொண்ணு வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு மகன்கிட்ட. ஹீரோயினோட அப்பாவும் சமாளிக்கிறாரு. ஆனா தாத்தா விடாப்பிடியா அவகிட்ட இப்ப நான் பேசியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அப்புறம் வேற வழி இல்லாம 3 பேரும் தாத்தா கிட்ட போவாங்கங்க. தாத்தா புடிச்சு பேத்திய கன்னா பின்னான்னு திட்டி விட்டுறாரு. "படிக்கிற வயசுல என்ன இது பாதி ராத்திரியில பார்ட்டி கீட்டின்னு சுத்திக்கிட்டு வர? என்ன ட்ரெஸ் இது? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க வெளிய எப்படி தல காட்டுவோம்னு?" பேத்திய திட்டினது மட்டும் இல்லாம, "பொண்ணு இப்படி நடுராத்திரில எங்கேயோ போயிட்டு வரா. நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன்னு" மகனையும் திட்டுறாரு. ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப அவமானமா இருக்கும். பொண்ணால இப்படி நம்ம பேச்சு வாங்குறோமேன்னு. ஆனா இவ்ளோ நேரம் அம்மா அப்பா கிட்ட எதிர்த்து பேசி சண்டை போட்ட ஹீரோயின் தாத்தா கிட்ட ஒத்த வார்த்தை கூட பேசலங்க. அவரு திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா தான் இருப்பா. அப்புறம் மறுநாள் காலையில உடம்பு முடியாத பாட்டிய போய் பாக்குறா. அப்பவும் தாத்தா கோவமா தான் இருக்காரு. அப்புறம் பாட்டிய செக்அப் பண்றதுக்காக லண்டன்ல உள்ள ஒரு இந்திய டாக்டர் தான் ஹீரோனோட அப்பா வர வச்சிருப்பாரு. அவரோட பேரு டாக்டர் கோஷ். அவரு வந்து ஹீரோயினோட பாட்டிய செக்அப் பண்ணி பார்த்துட்டு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி குடுக்குறாருங்க. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல தாத்தா பாட்டி 2 பேரும் இந்தியாவுக்கு கிளம்ப போறாங்களாம். ஆனா உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல ஏன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்க? இன்னும் ஒரு மாசம் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோயினோட குடும்பத்துக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஆனா பாட்டிக்கே அது பிடிக்கல. எப்படா இந்தியாவுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க அவங்களும். அதனால அதெல்லாம் வேண்டாம். 2, 3 நாள்ல நம்ம கிளம்பிருவோம்னு ஹீரோயினோட தாத்தா கிட்ட பாட்டி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல ஒரு தியேட்டர் காம்படிஷன் நடக்கும் இல்லையா? இவ கூட நாடகம் போடுறதுக்காக ஒரு குரூப்ல சேர்ந்திருப்பாளே, அவங்க போட்ட நாடகம் நல்ல ஹிட் அடிச்சிருச்சாம். அதனால அடுத்த லெவலுக்கு இந்த குரூப்ப செலக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு சார் வந்து அனௌன்ஸ் பண்றாருங்க. உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுலயும் அந்த கதையை எழுதி டைரக்ட் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். அவ தான் நல்லா பண்ணதா எல்லாரும் சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட கிரஷ் இருக்கான் இல்லையா? அவன் வந்து நம்ம ஹீரோயின புகழு புகழ்னு புகழுவான். அப்புறம் இந்த குரூப் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்காக அவனோட வீட்லயே ஒரு பார்ட்டிய வைக்கிறேன்னு சொல்றான். உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுல அந்த கிரஷோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா? அவளுக்கு கொஞ்சம் கடுப்பு போல. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை இருக்கு போல. அதனால அவ ஒரு பக்கம் கோவமா கிளம்பி போயிட்டா. அப்புறம் ஸ்கூல் முடிச்சு வரும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வருவான். ஏன்னா அந்த கிரஷுக்கும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் ஏதோ சண்டை மாதிரி தெரியுது. அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு போல. அதனால இதுதான் சரியான நேரம். நீ போய் அவன்கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லு, பேசு, பழகுன்னு சொல்றான். ஆனா இவளுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் சொல்லுவான், "இத பாரு, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. நல்லா மேக்கப் எல்லாம் போடு. பொண்ணு மாரி இருக்க பாரு. கொஞ்சம் மாடர்னா மாற பாருங்கிறான்." "ஏன்டா நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் ட்ரெஸ் பண்றேன்னு" ஹீரோயின் சொன்னா, "இல்ல இல்ல இதெல்லாம் பத்தாது. கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச மாரி அந்த பார்ட்டிக்கு நல்லபடியா கிளம்பி வா. அவன்கிட்ட நல்லா பேசி பழகு. மேபி உனக்கும் அவனுக்கும் இனிமே செட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு" அந்த பையன் பல பல ஐடியாவ குடுப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட தாத்தா பாட்டி 2 பேரும் ஊருக்கு கிளம்புற அந்த நாளும் வருங்க. அவங்களும் நல்லபடியா எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இந்தியாவுக்கும் கிளம்பி போறாங்க. போகும்போது மகன பிரிய மனசு இல்லாம அழுதுகிட்டே தான் போவாங்க அம்மா. அவங்க அந்த பக்கம் கிளம்பி போனதும் இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் அவளோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டான்ஸ் எல்லாம் கூட ஆடுறாங்க. அப்புறம் பழைய மாதிரி வீடு மாறிடும். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்பா அம்மா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிரஷோட வீட்ல நடக்க போற அந்த வீக்கெண்ட் பார்ட்டிக்கான நாளும் வருங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஐடியா கொடுத்த மாதிரி எப்படியாவது அந்த கிரஷ் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும், பேசணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி வரா. ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஓவராவே தான் மேக்கப் போட்டுட்டு வரா. அவள பாக்குற அவ கூட படிக்கிற பசங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. சரி அவன் கிட்ட போய் பேசலாம் பழகலாம்னு ஆசையா உள்ள போய் பார்த்தா இவ்ளோ நாளு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அந்த கிரஷ் சண்டை போட்டுட்டே இருந்தான் இல்லையா? இங்க அந்த பார்ட்டில எல்லார் முன்னாடியும் அந்த கிரஷும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பாவம் நொறுங்கி போயிடுவா. ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருந்து வேக வேகமா வெளியில வந்துருவா. ஏன்னா அவளுக்கு இந்த மேக்கப் இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. எல்லாம் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு வந்திருக்கிறா. எல்லாம் சொதப்பனதுல ரொம்ப டென்ஷன் ஆகி அழுவா. ஃப்ரெண்டுக்காரனும் வந்து சமாதானப்படுத்தலாம்னு நினைப்பான். ஆனா இப்ப அவளோட கோவம் மொத்தமும் ஃப்ரெண்டுக்காரன் மேலதான். "இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அந்த கிரஷ் எனக்கு பிடிக்கும் தான்டா. ஆனா அவன் இல்லாமலாம் நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். நல்லா தான் வாழுவேன்னு" சொல்லிட்டு போயிடுவா. வீட்டுக்கு வந்துதான் பாவம் ரொம்ப அழுவா. அவளால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியால தாத்தா பாட்டி 2 பேரும் நல்லபடியா ஊருக்கு வந்தாங்க இல்லையா? அவங்களோட வீட்ட நமக்கு காட்டுவாங்க. அங்க பார்த்தா திடீர்னு ஹீரோயினோட பாட்டி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அத பார்த்து ஹீரோயினோட தாத்தா ஒரு பக்கம் பதறிக்கிட்டே ஓடுவாருங்க. அதே நேரத்துல லண்டன்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவாரு. பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்காம். ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கான். அவங்க உடம்பெல்லாம் கூட நீளமா மாறிக்கிட்டு இருக்கான். டாக்டர்
டாக்டர் இனிமேலும் இந்த ஊர்ல வச்சு வைத்தியம் பார்க்க முடியாது. சிட்டிக்கு கூட்டிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டல்ல பாருங்கன்னு சொல்றாங்களாம். எனக்கு என்ன பண்ணணும், எங்க போகணும்னே தெரியலப்பான்னு மகன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே இத கேட்டதும் நம்ம ஹீரோனோட அப்பா, நான் உங்க 2 பேருக்கும் டிக்கெட் போடுறேன். நீங்க லண்டனுக்கே வந்துருங்கன்றாங்க. ஆனா ஹீரோயினோட தாத்தாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா உடம்பு முடியாத இந்த நேரத்துல ஃபிளைட்ல போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுடான்னு பயப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியே கூட்டிட்டு வந்துக்கலாம்னு சொல்றாரு ஹீரோயினோட அப்பா. இந்த விஷயத்த சொல்றதுக்காக மாடிக்கு போனா ஹீரோயினும் அவ அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டி சோகமா இருக்கேன்னு அம்மா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஹீரோயின் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல போய் அப்பா இந்த விஷயத்த சொல்லுவாரு. அவங்களுக்கு டிக்கெட் போட போறேன், இங்க கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்க்க போறேன்னு சொன்னா ஏற்கனவே ரொம்ப சோகத்துல இருந்த நம்ம ஹீரோயின் இதை கேட்டதும் ரொம்ப கடுப்பாயிருவா. ஏன்னா இங்க வந்தா அவ ரூம்ல தானே தங்குவாங்க 2 பேரும். அதனாலதான் இவ்வளவு கடுப்பாகுறா. அம்மா அப்பா 2 பேரும் பாட்டிக்கு முடியலமா, என்ன பண்றது, நம்ம தானே பார்த்தாகணும்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் ஒரு 18 வயசு பொண்ணு நானு. தனியா ஒரு ரூம், அட்டாச் பாத்ரூம் தானே கேக்குறேன். எனக்கான ஒரு இடத்த தானே கேக்குறேன் நானு. இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு? ஏன் இந்தியால ஹாஸ்பிட்டலு வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல, அங்க வச்சு உங்களால பார்க்க முடியாதா? அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்தியாலயும் ஒரு தங்கச்சி இருக்காங்களாமா. அவங்க பாத்துக்க மாட்டாங்களான்னு கண்ணாபின்னான்னு கத்துறா. ஆனா பொதுவா கடைசி காலத்துல அப்பா அம்மாவை பாத்துக்கிறது இந்திய வழக்கப்படி பையனோட கடமை தானே. அதையெல்லாம் அப்பா சொல்ல புரிய வைக்கலாம்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது பாவம். உடனே அப்பாவும் கத்துவாரு. இத பாரு, என் அம்மா அப்பா நான் இங்க இருக்கிறனால தான் வராங்க, அவங்க உடம்பு முடியாம வராங்கம்மான்னு. இப்படி அப்பாவும் பொண்ணு மாறி மாறி கத்துனதுல சண்டை முத்தி போய் அப்பா பொண்ண வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. உடனே அவளும் கோச்சுக்கிட்டு நடுராத்திரில வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்கா. இததான் நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம். இதுதாங்க நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி வந்த கதை. வீட்டை விட்டு ஓடி வந்தவ நைட்டு முழுக்க வீட்டுக்கு போகாம அங்க இங்கன்னு சுத்துவா, தண்ணி அடிப்பா, ஒரு மாதிரி சோகமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்பா அம்மாவும் போன் பண்ணி பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க. சரி போலீஸ்க்கு போன் பண்ணிடலாம் நினைக்கும் போது கரெக்டா பொண்ணு வந்துட்டா. ஆனா அப்பா அம்மா கிட்ட முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அம்மா பாவம் பொண்ணு இப்படி பண்ணதுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களும் கூட புருஷன் கிட்ட கோவமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்கங்க. ஏன்னா அவ கேக்குறது அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய தப்பான விஷயம் இல்ல. 18 வயசு பொண்ணு தனியா ஒரு ரூம் வேணும்னு கேக்குறது அவளுக்கான உரிமை தான் அந்த நாட்டுல. ஏன்னா பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவளை நம்ம இங்கே வளர்த்துட்டோம், இங்கே படிக்க வச்சுட்டோம். அதனாலதான் அவ இப்படி இருக்கிறா. அவளும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. புது துணி வாங்க காசு இல்லாம அம்மாவோட பழைய ட்ரெஸ்ல தான் எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அவ போட்டுட்டு போவாளாம் பாட்டிக்கு. இவளோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பெருசா எதுவும் அப்பா அம்மா கிட்ட கேட்க மாட்டாளாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஒரு பையனாவே எப்பயுமே யோசிக்கிறீங்க, ஒரு அப்பா அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம்லன்றாங்க. ஏன்னா இந்தியால நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயும் கூட வச்சு வைத்தியம் பாத்துக்கலாம்ல, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பேச, இப்ப பாவம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியலங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியால இருக்க நம்ம ஹீரோயினோட தாத்தாவுக்கு ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து போன் வருது. என்னப்பா டிக்கெட் எல்லாம் போட்டுட்டியா, நாங்க கிளம்பலாமான்னு ஹீரோயினோட தாத்தா கேட்க, அப்பா ஆனா இப்ப வேற மாதிரி மாத்தி பேசுறாரு. ஏற்கனவே பாட்டிக்கு லண்டன்ல டாக்டர் கோஷ்னு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டதாகவும் அவர் எதுக்காக லண்டனுக்கெல்லாம் பிளைட்ல 8-9 மணி நேரம் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க, இந்தியாலேயே பேசாம நல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டாராம். அலைச்சல் அவங்களோட கண்டிஷனை மோசமாக்கலாம்னு சொல்லிட்டாராம். அதனால எதுக்குப்பா இங்க அலைஞ்சுகிட்டு, நம்ம பேசாம இந்தியாலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஹீரோயினோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க தாத்தா கிட்ட. ஆனா இத சொல்லும் போது பாவம் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுக முட்டிக்கிட்டு வரும், தொண்டையெல்லாம் அடைக்கும். பொண்ணுக்காக வேற வழி இல்லாம அவர் இதையெல்லாம் பண்றாரு பாவம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து இந்தியால இருக்க அப்பா கிட்ட இங்க வர வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சாரு இல்லையா, டாக்டர் சொல்றதா சொல்லி அதை எல்லாத்தையும் பொண்டாட்டிகிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவராலையும் லண்டன்ல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியலங்க. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க இல்லையா இந்தியால, அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக நான் இந்தியா கிளம்பி போக போறேன்னு வேற சொல்றாரு. மறுநாள் கிளம்பி இந்தியாவுக்கும் போயிட்டாரு. அங்க பார்த்தா ஏற்கனவே டவுனுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு நல்லா கண்ணு முழிச்சு எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. லண்டன்ல இருந்து வர மகனை பார்த்து ஏன்பா இவ்வளவு தூரம் எனக்காக அலையிறேன்னு ரொம்ப கண் கலங்கி எல்லாம் பேசுவாங்க. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு, எவ்வளவு செலவானாலும் சமாளிச்சுக்கலாம்னு பையன் வேற வந்து சொன்னதும் அப்பாவுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு. எல்லாமே இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு நம்ம தாத்தா பாட்டியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணன் கிட்ட ஓடி வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா திடீர்னு பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம். அதனால அவங்கள டாக்டர் இப்போ வெண்டிலேட்டருக்கு மாத்திட்டாராம். இத கேட்டதும் எல்லாரும் பயந்து போய் ஓடி என்னாச்சு டாக்டர்னு கேட்டா, அவரு அவங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல்ல பிரச்சனை இருந்ததுனால இப்போ அந்த பிரச்சனை அதிகமாகி ஹார்ட்டையும் பாதிச்சிருச்சு, அதனால ஹார்ட் அட்டாக் வேற வந்துருச்சு, அவங்க கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாரு. இத கேட்டதும் பாவம் ஹீரோயினோட அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருவாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ ஒருவேளை லண்டனுக்கு நம்ம வர வச்சு வைத்தியம் பார்த்திருந்தா அம்மாவுக்கு இப்பெல்லாம் வந்திருக்காதோன்னு ஒரு பக்கம் கில்ட்டா வேற இருக்கு. இன்னொரு பக்கம் தாத்தா, நல்ல வேலைப்பா நீ எடுத்த முடிவுதான் சரி, லண்டனுக்கு கிளம்பி போயிருந்தா பாதி வழியில நிலைமை மோசமாயிருக்கும் போலயேன்னு மகன் கிட்ட சொல்லுவாரு. இத கேட்கும் போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சே, நம்ம சொல்ற எல்லாத்தையும் அப்படியே இவங்க நம்புறாங்களேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ஸ்கூல்ல அந்த தியேட்டர் காம்படிஷனுக்காக ஏதோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த கிரஷ் பையன் வந்து என்னப்பா பாட்டில இருந்து பாதியிலே
வீட்லயே போயிட்டு என்ன பார்த்து பேசாம போயிட்டேன்னு பேசுறான். இவ இப்ப அவன் மேல செம்ம கடுப்புல இருக்கா இல்லையா? அதனால ஒழுங்கா பேசாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா அவ ரூம்ல உட்கார்ந்திருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி இடிஞ்சு போயி. "என்னம்மா என்னாச்சு? ஏன் என் ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்கன்னு?" கேப்பா. அப்பதான் அம்மா சொல்றாங்க, "இந்தியால பாட்டி இறந்துட்டாங்கன்னு." ரொம்பவே அவளுக்கும் பாவம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அம்மாவும் பொண்ணும் லண்டன்ல இருந்து கிளம்பி இறுதி சடங்குக்காக இந்தியா வராங்க. வர வழியெல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாரி உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவங்கள லண்டனுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா பொழைச்சிருப்பாங்களோ? நாம தான் இதுக்கெல்லாம் காரணமோன்னு. அப்புறம் இந்தியால இருக்க தாத்தா பாட்டியோட பூர்வீக வீட்டுக்கு வந்தா, அங்கதாங்க ஹீரோயினோட பாட்டிய வச்சிருக்காங்க. அப்பா, தாத்தா எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அவ அம்மாவும் கூட வந்து ரொம்ப அழுவாங்க. அப்புறம் அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப தாத்தா மட்டும் தனியா இருக்காரு. அவரோட பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாம் கூடவே இருந்து எல்லா வேலையும் பாத்துப்பாங்க. அன்னைக்கு நைட்டு யாரு தாத்தாவோட ரூம்ல போய் படுக்கிறதுன்னு இன்னொரு ஆர்குமெண்ட் வேற வரும். ஏன்னா அந்த வீட்லயும் 2 ரூம் தான் இருக்காமா. ஆனா இப்போ ஹீரோயின் முந்திக்கிட்டு நான் தாத்தா ரூம்ல போய் படுக்கிறேன்னு சொல்றா. இத அப்பா அம்மாவால நம்பவே முடியல. தாத்தாவுக்கு ஆதரவா ஏதாவது பேசலான்னு அவரோட ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டா, பாவம் இருட்டுக்குள்ள அவரு ரொம்ப அழுதுட்டு இருப்பாரு. எத்தன வருஷம் அவங்களோட வாழ்ந்திருப்பாரு. இப்ப அவங்க இல்லாம ரொம்ப அழறாரு. அத இவளால பார்க்க கூட முடியல. ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து வந்து சும்மாவே உட்கார்ந்திருப்பா வெளியில. இப்போ இவ மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? நாம தான் அதுக்கெல்லாம் காரணமோன்னு. ஒருவேளை நாம அவங்கள லண்டனுக்கு வர வச்சிருந்தா பாட்டி இறந்திருக்க மாட்டாங்களோ, தாத்தா இப்படி அழுக மாட்டாரோ, நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு மாதிரி உள்ள உறுத்தலா இருக்கு அவளுக்கு. அப்புறம் மறுநாள் காலையில எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பாட்டி இறந்ததால தாத்தா இப்ப தனியா இருக்காரு இல்லையா? அடுத்து மேற்கொண்டு அவர பையன் தான் பாத்துக்கணும். அதனால பொண்ணையும் பொண்டாட்டியும் முதல்ல லண்டனுக்கு போக சொல்றாரு அப்பா. நான் அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கேன். பொண்ணோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவ லண்டனுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் டைம்ல தாத்தா பாட்டி வந்து இங்க தங்கினா என்னோட ஸ்பேஸ் என்ன ஆகுறதுன்னு தானே அவ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அதனால பொண்ணுக்கும் சேர்த்து தான் இந்த பிளான யோசிக்கிறாரு அப்பா. ஆனா பொண்ணு இப்போ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பேசுவாங்க. ஏன்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் படிச்சுக்கிறேன். தாத்தாவ நம்ம கூடவே கூட்டிட்டு போவோன்றா. என் ரூம்லயே தங்க வச்சுக்கிறேன்னு வேற சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது அம்மா அப்பாவுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாட்டி இறந்ததுல இருந்து பொண்ணுகிட்ட பல மாற்றத்த அப்பா அம்மா பாக்குறாங்க. லண்டனுக்கு வரும்போது பாட்டி ஒரு Dress எடுத்துட்டு வந்து பேத்திக்கு குடுத்திருப்பாங்க இல்லையா? இவ கூட அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. இதெல்லாம் எப்பயும் நான் போட மாட்டேன்னு சொல்லியிருப்பாளே. அத இப்போ இந்தியால போட்டிருக்கிறா. அத பாக்கும்போது அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அப்புறம் அவளோட Instagram ஐடியில பாட்டிய மிஸ் பண்றதா அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அத லண்டன்ல இருக்க ஃப்ரெண்டுகாரன் கூட பாக்குறான். அப்புறம் ஒரு வழியா தாத்தாவையும் சேர்த்து லண்டனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா தாத்தா பாவம் ரொம்ப அழுவாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் முதல் தடவை அவரோட மனைவி இல்லாம அவர் லண்டனுக்கு வராராமா. அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாரு. முன்னாடி மாதிரி இல்ல தாத்தா இப்போ. ரொம்ப உடைஞ்சு சோகமாயிட்டாரு. யாருக்கிட்டயும் பேசுறது இல்ல. ஏன் தலைய நிமிர்ந்து கூட பாக்குறது இல்லங்க. எப்பவும் அவர் ஒரு கட்டில்ல அமைதியா உட்கார்ந்தே இருக்கிறாரு. இவர் இப்படி இருக்கிறத பாக்க வேற ஹீரோயினுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த வருத்தம் தாங்க முடியாம இவளும் வீட்டை விட்டு வெளியிலேயே தான் இருப்பா. அப்பதான் ஒரு நாள் ஃப்ரெண்டுகாரன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. அவங்கிட்ட பேச மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு ஏற்கனவே சண்டை போட்டு வந்திருப்பா இல்லையா? ஆனா இவ பாட்டி இறந்ததை தெரிஞ்சு அவனே இப்ப வழிய வந்து பேசுறான். ஆனா இப்போ அவன்கிட்ட கோவப்படணும்லாம் இவளுக்கு தோணாது. பாட்டி இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுவா அவன்கிட்ட. அவனும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலான்னு சமாதானப்படுத்துறான். இன்னொரு பக்கம் தாத்தா கிட்ட பேசலான்னு போனா அவர் யாருகிட்டயுமே பேச இப்போ தயாரா இல்ல, சோகமாவே இருப்பாரு. சரி அந்த தியேட்டர் காம்படிஷன்லயாவது முழு மூச்சா இறங்கி வேலை பார்க்கலாம்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு கதை எழுதி கிரஷோட கேர்ள் ஃபிரெண்ட தான் ஹீரோயினா போட்டு வச்சிருப்பா. திடீர்னு பார்த்தா அவள ஆள காணோம். என்ன ஏதுன்னு இந்த கிரஷ கூப்பிட்டு கேட்டா அவளுக்கு ஏதோ வெப் சீரிஸ்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காமா. அதனால அவ ஸ்கூலை விட்டு போயிட்டான்றான் அவன். இத கேட்டது இவளுக்கு செம்ம கடுப்பாயிரும். ஏன்னா இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு காம்படிஷனுக்கு. அதுக்குள்ள இப்ப வந்து நீ இப்படி சொன்னா என்ன பண்றதுன்னு இருக்கிற கடுப்பை எல்லாம் கிரஷ் மேல காட்டிடுவா. எல்லா பக்கமும் இப்படி தலைவலியா இருக்கேன்னு ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்திருக்கும் போது மறுபடியும் ஃப்ரெண்டுகாரன் தான் வந்து சமாதானப்படுத்துவான் ஹீரோயின. தாத்தாவுக்கு மறுநாள் பர்த்டே வருதாம். அதனால நீ ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவரை டைவர்ட் பண்ண பாருன்னு ஃப்ரெண்டுகாரனும் ஐடியா கொடுப்பாங்க. இவளும் அந்த ஐடியாவை கேட்டுட்டு போய் அவருக்கு புதுசா Dress எடுத்து கொடுப்பா. வாங்க தாத்தா அந்த Dress போட்டுக்கோங்க வெளியில போலான்னு எவ்வளவோ கூட்டு பார்த்தா அவர் மாட்டேங்கிறாரு, சோகமாவே இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல கோவத்துல கத்திருவாருங்க நம்ம ஹீரோயின. எதுவும் வேணாம் இங்க இருந்து எந்திரிச்சு போ. நான் என்ன சின்ன பிள்ளையா பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதுக்கு போ இங்க இருந்துன்னு கத்தி விட்டுட்டாரு. இவரு கத்துற சத்தம் கேட்டு அப்பா அம்மா ஓடி வந்து பொண்ண பார்த்து என்னமா ஆச்சுன்னு கேட்டா அவ நடந்ததெல்லாம் சொல்லுவா. அப்பா பொண்ணதான் போட்டு ரொம்ப திட்டுறாரு. அவர்தான் வருத்தத்துல இருக்காருல, அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு ரொம்ப கத்துவாரு. இவளும் எத்தனை பேர்ட்ட தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா. அதனால ஒரு லெவலுக்கு மேல டென்ஷன் தாங்க முடியாம கத்திருவா அப்பாவ. அவர் துக்கத்துல இருந்தா அப்படியே விட சொல்றீங்களா? அவரை கொஞ்சம் சந்தோஷமாக்கணும்னு தான் Dress வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அவர் அழுதுகிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருக்கணும்னு விடணும், அப்படிதானே? நான் என்ன பண்ணாலும் தப்பு தப்புன்றீங்க, நான் என்னதான் செய்யறதுன்னு கோமா போய் கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு தாத்தாவுக்கு பேத்தி சொன்ன வார்த்தையெல்லாம் புரிஞ்சிருச்சு போல. அவ வாங்கி கொடுத்த Dress போட்டுக்கிட்டு வருவாரு.
பேத்தி ஆசைப்பட்ட மாதிரி கேக் எல்லாம் கூட வெட்டுறாரு. நாம சோகமா இருந்து மத்தவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தாத்தா இப்போ யோசிக்கிறாரு போல. அதனால பேத்தி கூப்பிட்ட மாதிரி அவ கூட வெளிய போவாரு. கூட ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துப்பான். 3 பேரும் சேர்ந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பவும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. வெளியிலயே சுத்திட்டு இருப்பாங்க. வெளியில போய் சாப்பிடுறது, நெறைய இடங்களுக்கு தாத்தாவ கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறதுன்னு எப்பவும் தாத்தாவும் பேத்தியும் ஒண்ணாவே தான் இருப்பாங்க. தாத்தாவுக்கு புதுசா ஃபோன் எல்லாம் வாங்கி குடுப்பா. Instagramல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி குடுப்பா. செல்ஃபி எப்படி எடுக்கிறதுன்னுலாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கறா. அப்புறம் அந்த ஊரோட ரோட்ல என்னலாம் ரூல்ஸ் இருக்கு, எப்படி ரோட கிராஸ் பண்ணணும்லாம் சொல்லிக் குடுப்பா. இதுல தாத்தாவுக்கும் பேத்திக்கும் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டுக்காரனுக்கும் தாத்தாவுக்கும் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாயிருங்க. ரொம்ப ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. தாத்தாவும் லண்டன் வாழ்க்கைக்கு ஏத்த மாரி தன்னை மாத்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஊருக்கு ஏத்த மாரி ட்ரெஸ் பண்றது, அங்க உள்ள மக்கள் எப்படி ஸ்பூனு, ஃபோர்க்க வச்சுலாம் சாப்பிடுவாங்களோ, அதையெல்லாம் கத்துக்கிறதுக்காக புதுசா ஒரு கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம பேத்தியோட படிப்புக்கும் நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு. எப்ப எந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கணும், எப்போ எத படிக்கணும்னு எல்லாத்தையும் டைம் டேபிள் போட்டு சொல்லிக் குடுப்பாரு. நம்ம ஹீரோயின் மட்டும் சும்மா இல்லங்க. அவளும் தாத்தாவோட பழக பழக ரொம்ப மாறிட்டா. இப்ப சிகரெட் பிடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, எந்த ஒரு பார்ட்டிக்கும் போறது இல்ல. ஆனா இப்ப தாத்தா கூட பல கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. ரூம்ல பாட்டியோட போட்டோவ போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கறா. எல்லாம் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ரோட்ல தாத்தா கூட நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் நடந்து போகும்போது ஹீரோயினோட கிரஷ் இருக்காளே அவன் வந்து திடீர்னு பேசுவான். இப்ப அவன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா நம்ம ஹீரோயின். அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லாம அவ பாட்டுக்கு தாத்தாவை கூட்டிட்டு போயிருவா. ஆனா அன்னைக்கு நைட் ஒரு மாதிரி சோகமாவே வெளியில உட்கார்ந்திருப்பா. தாத்தாவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்ப ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. ஆனா லவ்வ பத்தி தாத்தா கிட்ட முதல் தடவையா பேசுறா. லவ்ன்லாம் ஒண்ணு இல்லவே இல்ல தாத்தா. அதெல்லாம் பிசிக்கல் அட்ராக்ஷன் தான். அதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பா. தாத்தாவும் இவளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாருங்க. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்லாம் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் அன்போடு இருந்தா போதும்ன்றாரு. உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணரோட லவ் சொல்லுவாரு. கிருஷ்ணர் ருக்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவர் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தாரு. ஆனாலும் முதல் காதலான ராதாவை நினைச்சுக்கிட்டே தான் இருந்தாருன்னு சொல்றாரு. இப்பவும் அந்த காதல் இந்தியால புனிதமா பார்க்கப்படுதுன்னு தாத்தா சொல்லுவாரு. இதை கேட்டதும் அவளுக்கு கொஞ்சம் மனசே மாறி போயிருது. மறுநாள் என்ன நினைச்சான்னு தெரியல. கிரஷ கூப்பிட்டு இவளே பேசுவா. இத்தனை நாள் அவன் கிட்ட சிடு சிடு நடந்துகிட்டதுக்கு சாரி எல்லாம் கேக்குறா. ஆனா இப்போ அவன் மேல லவ் கிரஷ் எல்லாம் இல்ல இவளுக்கு. ஒரு மாதிரி நார்மலான அன்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான் இருக்குன்னு சொல்லலாம். தாத்தாவால மாறின நம்ம ஹீரோயின் இப்ப முழுக்க முழுக்க படிப்புலயும் வரப்போற தியேட்டர் காம்படிஷன்லயும் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. வரப்போற தியேட்டர் காம்படிஷனுக்காக இந்தியன் சம்மர்னு ஒரு புது ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிருப்பா. அதை எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட காட்டினா என்னப்பா ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருக்கு, நீ தான் எழுதுனியான்னு கேக்குறான். அடுத்து அதை அப்படியே கமிட்டி கிட்டையும் கொண்டு போவா. ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு ஆவலா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கமிட்டி இதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவ எழுதின இந்த ஸ்கிரிப்ட தான் ஃபைனல்ல நடிக்க போறாங்களாமா. இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்ல தாத்தா ஹீரோனோட அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்பவுமே தாத்தா கையில தான் சாப்பிடுவாரு. ஆனா இப்போ இங்கிலீஷ்காரங்க மாதிரி ஸ்பூனு ஃபோர்க் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பார்க்கும்போது பையனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்பாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் கரெக்டா பண்றாருன்னு மருமகள்லாம் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஸ்கிரிப்ட் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிருக்கு. அதத்தான் ஃபைனலா நாடகமா நடிக்க போறேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டியா, இந்த அசைன்மெண்ட்ட பண்ணிட்டியான்னு அம்மா கேட்பாங்க. அது எல்லாத்தையும் அவன் முன்னாடியே பண்ணிட்டான்னு தாத்தா பதில் சொல்லுவாரு. ஏன்னா இப்ப தாத்தாவும் பேத்தியும் அந்த அளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க. இத பார்க்கும்போது அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது மறுநாள் தாத்தா கூட ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் அப்புறம் அந்த கிரஷ்னு எல்லாரும் வெளியில போயிருப்பாங்க. இப்ப கிரஷும் இவங்களோட கேங்ல சேர்ந்துட்டான். எல்லாம் ஃப்ரெண்ட்லியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு தாத்தா மயங்கி விழுந்துட்டாரு. உடனே அடிச்சு புடிச்சு அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தா டாக்டர் கோஷ் தான் அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறாரு. சுகர் தாத்தாவுக்கு லோ ஆயிடுச்சாமா. நல்லா சாப்பிடுங்க, மாத்திரை எல்லாம் போடுங்கன்னு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு நம்ம தாத்தாவை பார்த்து அங்கிள் ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டாரு. உடனே நம்ம ஹீரோயின் தான் அவங்க இறந்து 1 மாசம் ஆச்சுன்னு சமாளிப்பா. இந்த டாக்டர் தானே ஹீரோனோட பாட்டிக்கு ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அதனால தாத்தா திடீர்னு அவர்கிட்ட நல்ல வேலைப்பா நீ முன்னாடியே சொன்ன, லண்டனுக்கு கூட்டிட்டு வர்றது சேஃப் இல்லன்னு, அதனாலதான் இந்தியாலே வச்சு வைத்தியம் பார்த்துட்டோம், இவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, ஒருவேளை நீ சொல்லாம இருந்தா லண்டனுக்கு அலைஞ்சு நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்போம்னு சொல்லிருவாரு. ஆனா இதை கேட்கும் போது டாக்டர் கோஷுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவர் அப்படி சொல்லவே இல்லை இல்லையா, அதனால நான் அப்படி சொல்லல சார், உங்களுக்கு யாரு அப்படி சொன்னதுன்னு தாத்தா கிட்ட போட்டு உடைச்சிருவாரு டாக்டர் கோஷ். என் பையன் தான்ப்பா சொன்னான்னு சொன்னா, இல்லையே உங்க பையன் கிட்ட நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஆனா இதை கேட்டதும் தாத்தாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இது பையன் எதுக்காக நம்ம கிட்ட இப்படி ஒரு பொய் சொன்னான்னு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. உடனே வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. ஹீரோயினும் தடுக்கலான்னு பாப்பா. ஆனா தாத்தா அவளை விட்டுட்டு முன்னாடியே போயிட்டாரு. உடனே வேக வேகமா அம்மா அப்பாவுக்கு எல்லாம் போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவா. அடிச்சு புடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்த்தா தாத்தா எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்தியாவுக்கு போக ரெடியா இருக்காரு. பையன் பணம் செலவு பண்றதுக்காக யோசிச்சுதான் இப்படி நம்ம கிட்ட பொய்
பொய் சொல்லியிருக்கான் போலன்னு நினைச்சிட்டு இருப்பாரு தாத்தா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு மன்னிச்சிருக்கப்பா, தப்பு என் மேலதான்னு சொல்லி சமாளிக்க பாப்பாரு. ஆனா தாத்தா கேட்கவே இல்ல. பிடிவாதமா யார் முகத்தையும் பார்க்காம இங்க இருந்து கிளம்புறேன்னு நிக்கிறாரு. அப்புறம் வேக வேகமா ஹீரோயின் தான் ஓடி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அப்பா மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா. நான் தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். எனக்கு நீங்களும் பாட்டியும் இங்க வந்து தங்குறது சுத்தமா பிடிக்கல தாத்தா. அதனாலதான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டேன். வேற வழி இல்லாம எனக்காக அப்பா பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லுவா. இத கேட்டதும் தாத்தாவுக்கு ஷாக்கா இருக்கும். அப்பதான் அவ தரப்பு நியாயத்தை எல்லாம் அவ ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிப்பா. அவ சின்ன வயசுல இருந்து தாத்தா பாட்டி கூட வளர்ந்ததே கிடையாது. எப்பவாவது வருஷத்துக்கு 1 மாசமோ 2 மாசமோ தான் தாத்தா பாட்டி வருவாங்க. அதனாலேயே இவங்க கூட அவளுக்கு பெரிய கனெக்ஷன் இருந்ததில்ல. லண்டன்ல ஹீரோயினோட குடும்பம் வேற கொஞ்சம் மாடர்னா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே தாத்தா பாட்டி ஊருக்கு வரும்போது வீடே மொத்தமா மாற வேண்டிய நிலைமை வரும். அதனால இவளுக்கு அவங்க வர்றதே பிடிக்காதுங்க. அந்த எல்லா உண்மையும் இப்ப தாத்தா கிட்ட போட்டு உடைச்சிருவா. சொல்லப்போனா இந்த ரூம்ல சாமி படங்கள்லாம் இருக்காது. இவ எக்கச்சக்கமான போஸ்டர் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பா. அப்பா அம்மாவும் கூட சில நேரங்கள்ல குடிக்கிறது உண்டு. அதுக்காக தாத்தா வரும்போது புக் ஷெல்ஃபா இருக்கிறது அவங்க இல்லாதப்போ சரக்கு பாட்டிலால நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல அப்பா மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்றா. ஹீரோனோட அப்பா இந்தியால இருந்து வர அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறேன்ற பேர்ல அவங்க இங்க மாடர்னா வாழ்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்க இருக்கும்போது போலியா அவர் வாழ்றதோட எல்லாத்தையும் வாழ சொல்லுவாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்புன்றா. ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் கல்ச்சர் படி வாழ்ந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இவங்க வாழ்ற மாடர்ன் வாழ்க்கையை சொல்லி புரிய வச்சிருக்கணும். ரெண்டையுமே செய்யாம மரியாதைன்ற பேர்ல பொய் சொன்னது எங்க அப்பா பண்ண பெரிய தப்புன்னு வேற சொல்லுவா. மன்னிப்பு கேப்பா, அழுவா, என்னை விட்டு போகாதீங்க தாத்தான்னு ரொம்ப கெஞ்சுவா. ஏற்கனவே பாட்டி இறந்து போனதுக்கு நான் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன்லாம் அழுவா. ஆனா தாத்தா எதையும் கேக்குறதா இல்ல. கோச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு இந்தியா கிளம்பி போயிடுவாருங்க. அங்க போய் அவரும் நிம்மதியா இல்ல. இவங்களதான் நினைச்சிட்டு இருப்பாரு. யார் போன் பண்ணாலும் ஆனா எடுக்க மாட்டாரு. இங்க மொத்த குடும்பமும் சோகமாவே இருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் வேற அவ எழுதின நாடகத்துக்கான ஸ்கிரிப்ட இந்தியால இருக்க தாத்தாவுக்கு அனுப்பி விடுவான். ஆனா அதை அவர் பெருசா பார்க்கல, கண்டுக்கல. இன்னொரு பக்கம் சோகத்தையும் மறந்து வரப்போற காம்படிஷனுக்காக ஹீரோயின் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் அந்த காம்படிஷன் நடக்கிற நாளும் வரும். அம்மா அப்பாலாம் அதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த முழு ஸ்கிரிப்டையும் எழுதி டைரக்ட் பண்ணிருப்பா. அந்த நாடகமும் ஸ்டேஜ்ல ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் அதை பார்த்து கண் கலங்குறாங்க. அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது வேற எந்த கதையும் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கும் தாத்தாவுக்கு நடுவுல இருக்க அந்த கதை தான். அது ரொம்ப எமோஷனலாவும் டச்சிங்காவும் இருக்கும். கடைசி தாத்தா பிரிஞ்சு போறதோட அந்த கதையும் முடிஞ்சு போயிருங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான தாத்தா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்க மாதிரி கதையும் முடிஞ்சிரும். எல்லாரும் அந்த நாடகத்தை பார்த்து ரொம்ப ஜோரா கை தட்டுவாங்க. அந்த காம்படிஷன்ல இவ எழுதின ஸ்கிரிப்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேற கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோயினா அப்புறம் ஸ்டேஜுக்கும் கூப்பிடுவாங்க. அவளும் போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இது தன்னோட கதைதான்றதை எல்லார் முன்னாடியும் சொல்லுவா. நான் என்னோட தாத்தாவை கடைசியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்கன்றா. இவ தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னு எப்பவும் நினைச்சதில்ல. ஆனா அவர் கூட சேர்ந்து பழக பழக ஆட்டோமேட்டிக்கா இவளும் மாறிட்டா. தாத்தாவும் மாறிட்டார் இல்லையா? அதே போலதான் உங்க தாத்தா பாட்டிங்களோட நேரம் செலவிட்டா உங்களுக்கும் நல்ல விஷயங்கள்லாம் புரிய வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் மாறுவீங்கன்னு சொல்லுவா எல்லார் முன்னாடியும். பொண்ணா இப்படி பேசுறான்னு அப்பா அம்மாவுக்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அப்புறம் அந்த காம்படிஷன்லாம் முடிச்சிட்டு கீழே வந்தா டொங்கின்னு நம்ம ஹீரோனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது தாத்தா கிட்ட இருந்துதான். உன் பாட்டி இறந்ததுக்கு நீ எல்லாம் காரணம் கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சிலாம் இனிமே உனக்குள்ள இருக்கவே கூடாது பாத்துக்கோன்னு தாத்தா தான் மெசேஜ் போட்டிருக்காரு. அவளுக்கு அதை படிச்சதும் ஷாக்கு. அதோட இன்னொரு மெயிலையும் அட்டாச் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே தாத்தா இந்தியால பாட்டியோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் லண்டன் டாக்டர் கோஷுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அத பார்த்துட்டு அந்த டாக்டரும் இந்தியால நல்லாதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை லண்டனுக்கு வந்திருந்தாலும் பாட்டி இறந்துதான் போயிருப்பாங்கன்னு சொல்லிருப்பாரு போல. அதை கேட்டுட்டு தான் தாத்தா மனசு மாறி பேத்திக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. அப்புறம் உன் நாடகம் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு வேற சொல்றாரு. ஆனா நீ கொஞ்சம் சந்தோஷமான முடிவோட அதை முடிச்சிருக்கலாம். சோகமா முடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. இதை கேட்டது ஷாக் ஆகி தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு உடனே போன் பண்ணி கத்துவா. தாத்தா அவளுக்கு பின்னாடி தாங்க இருக்காரு. பேத்திய சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஃப்ரெண்டுகாரன் மூலமா லண்டனுக்கு வந்திருக்காரு போல. தாத்தாவை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. அப்பாக்கெல்லாம் சந்தோஷத்துல அழுகியே வரும். எப்பவுமே அப்பா தாத்தாவோட கால்ல விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்குவாரு. தொட்டு பேசினதுல கட்டி பிடிச்சதெல்லாம் இல்ல. ஆனா இப்ப முதல் தடவை அப்பாவும் பையனும் கட்டி பிடிச்சுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் தாத்தா தான் இந்த மொமெண்ட்ட ஒரு செல்ஃபியால முடிச்சு போன செல்ஃபி எல்லாம் எடுப்பாரு. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்கங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே தாத்தாவுக்காக ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவ நம்ம ஹீரோயினும் அவளோட குடும்பமும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க தாத்தா எல்லார் முன்னாடியும் சொல்றாரு, எப்பவுமே அவர் சிடு சிடுன்னு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாராம். ஆனா பேத்தியோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜெனரேஷனோட உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காமா. இந்த மாற்றம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன உன்னோட உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லுவாரு பேத்தி கிட்ட. எல்லாரும் அதை பார்த்து சிரிப்பாங்க. இத பாக்குற எல்லாருக்குமே தாத்தா பாட்டி கூட நம்மளும் ஒரு நல்ல கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும்னு தோணுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க
தாத்தா பாட்டிய கூட்டிட்டு தான் அந்த பார்ட்டிக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கவங்க தாத்தா பாட்டி கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ரூம காட்டுறாங்க. பார்த்தா 2 கட்டில் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு, இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கு. இந்த பக்கம் சுவத்துல அவளுக்கு பிடிச்ச மாரி எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் சுவத்துல தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி அவரு போட்டோவெல்லாம் வச்சிருப்பாரு. அவங்க இப்ப எந்த பொய்யும் சொல்லாம, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஓப்பனா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அழகான ரூம காட்டி இந்த படத்த ரொம்ப சூப்பரா முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுல. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க தாத்தா, பாட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.